ஆனால் உங்களுக்குன்னு ஒரு செய்தியை பரிசுத்த ஆவியானவர் பிரத்யேகப்படுத்தி வைத்திருப்பார். அந்த செய்தியை நீங்கள் அனுதினமும் பெறணும். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் வரும்போது அதான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. நீங்கள் அதிகாலையில் எழுந்து அவனவனுடைய ஆகாரத்தை அவனவன் தேடணும். காலையில் அவர் சொல்கிறார் பாருங்க, அதிகாலையில் நான் எழுந்து, அதிகாலை ஜெபம் அத்தனை முக்கியமானது. காலையில் எழுந்து தேடணும். உங்களுக்கு நல்லா தெரியுமே, மன்னா வந்து வெளியே பொழிந்திருக்கும். அந்த மன்னாவை வெயில் வர்றதுக்கு முன்னால் எடுத்துடணுமா. அது அன்றன்றைக்கு உண்டான ஆகாரம், அப்பம். அதை எடுத்துடணும். அப்படி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த மன்னா கெட்டு போய்விடும். அப்போ தான் அதனால் என்ன சொல்கிறாருன்னா, எனக்குரிய மன்னா என்ன, எனக்குண்டான ஆகாரம் என்ன, வேதத்தில் எல்லாருக்கும் உண்டான வார்த்தைகள் எழுதியிருக்கு. அப்போ எனக்குன்னு கர்த்தர் பிரத்யேகப்படுத்துகிற ஸ்பெஷலாக கொடுக்குற வார்த்தை என்ன என்பதுக்கு தான் நான் காத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அதை காட்டணும், கர்த்தர் எனக்கு அதை பிட்டு கொடுக்கணும் என்று நான் காத்திருக்கிறேன்.